உளவியல் உங்களுக்காக பாட்காஸ்ட்ல நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட்ல முதலாக நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே உளவியல் உங்களுக்காக அப்படின்ற ஒரு தலைப்புல பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உளவியல் பத்தின செய்திகள் முதல்ல ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஏன் நான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட், நேரம் மேலாண்மைய பத்தின டாபிக்க முதலா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எடுத்திருக்கேன்னா, இதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும். இதனுடைய முக்கியத்துவம், டைமுடைய முக்கியத்துவம் நாம எல்லாருமே உணரணும். இத நம்ம வாழ்க்கையில நல்ல முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க ஒரு விஷயத்துக்காக டைம ஒதுக்கி வரீங்க அப்படின்னா, அந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்குது. நாம செலுத்தக்கூடிய நேரம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவும், ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் தான் ஒதுக்குறோம் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதனால தான் நான் இந்த டாபிக்க சூஸ் பண்ணியிருக்கேன். பெரும்பாலுமே டைம் இஸ் மனி, டைம் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, டைம ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு கோல்டு பொன் அளவுக்கு இத மதிப்பீட்டு குடுத்துருக்காங்க. காசு, பணம் அளவுக்கு டைம மதிப்பீடு குடுத்துருக்காங்க. ரொம்ப வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரும்பாலான கருத்து, மனசுல எண்ணம் எழுது. ஆனா இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் இது உண்மை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, நாம டைம ரொம்பவே அண்டர் ரேட் பண்ணியிருக்கோம். ஏன் நான் இப்படி சொல்றேன்? டைம் இஸ் மனி, டைம் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, பணம் போயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியும். கோல்ட நாம லூஸ் பண்ணாலும் நாம திரும்பி அத சம்பாதிக்க முடியும், வாங்க முடியும். ஆனா, ஒரு தடவ, ஒரு நொடி, ஒரு சிங்கிள் செகண்ட நம்ம வேஸ்ட் பண்ணாலும், அத திரும்பி எப்போதும் நாம வாங்கவே முடியாது. அதனால நம்ம இத மணியோட ஒப்பிடுறதும், கோல்டோட ஒப்பிடுறதும் ஒரு சிறந்த சிந்தனையாக இருக்கவே முடியாது. டைமோட வேல்யூவ இது அண்டர் ரேட் பண்ணுது. டைம் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்றது தான் சரியான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். நம்ம பெரும்பாலும் சொல்றோம், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். நேரமும் காலமும் அலைகளும் யாருக்காகவும் காத்திருக்கா அப்படின்னு நாம சொல்றோம். இது உண்மைதானே? எப்ப நமக்கு அந்த நேரம் இருக்கோ, அந்த நேரத்த நாம எப்படி செலவிடுறோமோ, அத வச்சு தான் நம்மளுடைய ஃபியூச்சர் இருக்குது. இது ஒரு ஒன் டைம் ஆஃபர் மாரி. கடவுள் குடுத்திருக்கிற கிஃப்ட். இத நாம யூஸ் பண்ணலன்னா, ஒன்ஸ் வேஸ்டட் இஸ் வேஸ்டட் ஃபார் எவர். ஒன்ஸ் கான் இஸ் கான் ஃபார் எவர். இத நம்ம எவ்ளோ காஷியஸா, எவ்ளோ அளவோட நாம இத எப்படி பயன்படுத்துறோம்ங்கிறது தான் ஒரு முக்கியமான உணர வேண்டிய விஷயமா இருக்கு. நேரம்ங்கிறது வாழ்க்கைக்கு சமமானது. ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அது. இர்ரீப்ளேசபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நீங்க செலவழிச்சிட்டீங்கன்னா, திரும்ப பெறவே முடியாது. அப்ப நீங்க அத எப்படி பயன்படுத்துறீங்க? அத எப்படி நாம பெரும்பாலுமே ஒரு விஷயத்த சொல்றோம். டைம ஸ்பெண்ட் பண்ணணும். டைம பாஸ் பண்ணணும். டைம் பாஸே ஆக மாட்டேங்குது. டைம் பாஸ்க்காக நான் ஒரு கேம் விளையாடுறேன். இல்ல ஒரு சீரியல பார்க்குறேன். அப்படின்னு நம்ம பெரும்பாலும் சொல்றோம். டைம எப்படி செலவழிக்கிறதுன்றத நினைக்காம, அத எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றத நீங்க யோசிங்க. யாருக்கு நம்ம டைம் குடுக்குறோம்? ஒரு ரிலேஷன்ஷிப்னா கூட அவங்க ஒரு முக்கியமான நபரா? எதுல நாம நம்மளுடைய டைம ஸ்பெண்ட் பண்றோமோ, அது எல்லாமே நம்ம கருத்துல கொண்டு செலவு பண்ணும்போது, செலவுன்னு சொல்றத விட அந்த டைம நாம இன்வெஸ்ட் பண்ணும்போது, நம்மளுடைய பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். நாம என்ன பண்றோம்? எல்லா நேரத்திலயும் என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ங்கிற கவலையில நாம வாழ்றோம். இல்லன்னா, அ போ கடந்த காலத்துல இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு. பாஸ்ட் ரிக்ரெட்ஸ். ஒண்ணு நம்ம மனசுக்குள்ளார பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் இருக்கு. இல்லன்னா ஃபியூச்சர பத்தின வொரீஸ் இருந்துகிட்டே இருக்கு. இது 2மே இருக்கிறதுனால, நம்மளுடைய இந்த பிரசன்ட்ட நம்ம ஃபுல்லா வாழ முடியறதில்ல. நம்ம டைம்ங்கிற பொக்கிஷத்த ஒவ்வொரு நொடியையும் இந்த பாஸ்ட் ரிக்ரெட்ஸையும், ஃபியூச்சர் வொரீஸையும் வச்சு நாம வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனா, இந்த பாஸ்ட் வொரீஸ தகர்த்து விட்டுட்டு, ஃபியூச்சருடைய ஆங்ஸைட்டி அண்ட் வொரீஸையும் நாம தகர்த்துட்டு, இப்ப இருக்கிற நொடியில என்கிட்ட என்ன இருக்கு? இத வச்சு நான் என்ன சாதிக்க முடியும்? இத நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணா, ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இந்த நபர்கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா, இந்த நபர் அதுக்கான லாயக்கானவரா? வொர்த்தானவரா? அப்படின்றத நெனச்சு, இப்ப நம்ம பிள்ளைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அது ஒரு வொர்தியான டைம். குவாலிட்டியான டைம நாம ஸ்பெண்ட் பண்றா மாரி நம்ம ரீஃப்ரேம் பண்ணிக்கிறது தான் ஒரு அ புத்திசாலித்தனமான விஷயமாக இருக்கும். அப்ப இந்த ரிக்ரெட்ஸ் அண்ட் வொரீஸ் எல்லாம் இல்லாம,
நம்ம ப்ரெசன்ட் நொழிய நல்லபடியா வாழ்ந்தோம்னாலே, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பாஸ்ட்டும் சரியாயிடும், நம்மளுடைய ஃப்யூச்சரும் சரியாயிடும். எப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த நொடி தானே, நான் செலவிடுற இந்த நொடி தானே ஃப்யூச்சர்ல பாஸ்ட்டா வரப்போகுது. அப்ப நான் இத பெர்ஃபெக்ட்டா எங்க செலுத்தணுமோ, இந்த நேரத்த கரெக்ட்டான விஷயத்துல நான் செலுத்துனேன்னா, என்னுடைய பாஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹிஸ்டாரிக்கான பாஸ்ட்டா மாறப்போகுது. அதே போல வரக்கூடிய ஃப்யூச்சரும் நல்ல முறையில மாறப்போகுது. கடவுள் எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்குமே 24 மணி நேரத்த கொடுத்திருக்கார். ஸோ இந்த 24 மணி நேரத்த நீங்க வினாடி கணக்கா பார்த்தீங்கன்னா, 86,400 வினாடிகள். அதே நிமிட கணக்குல நீங்க பார்த்தீங்கன்னா, 1440 நிமிடங்கள் இருக்கு. இதுல எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம கடவுள் எல்லாருக்குமே இந்த டைம அருளியிருக்கார் இல்லையா? ஆனா, இத சில பேர் தான் யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாறுறாங்க. சில பேர் இத வேஸ்ட் பண்ணி ஃபெயிலியராவோ, அன்சக்சஸ்ஃபுல் பெர்சனாவோ பாஸ்ட்ட பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு, ஃப்யூச்சர் என்னவாகுமோ அத பத்தி சிந்திச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ்? எல்லார்கிட்டயுமே ஒரு ஈக்குவலான ரிசோர்ஸ் இருக்கு. 24 ஹார்ஸ் அ டே, 1440 மினிட்ஸ், 86,400 செகண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா, சில பேர் அத செலவழிக்கணும், எப்படி பாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. வாழ்க்கையில பெருசா எதுவும் சாதிக்க முடியறதில்ல. ஆனா, சில பேர் அத இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு கேப்பிட்டல் மாரி, ஒரு பணம் பிசினஸ் செய்றதுக்கான ஒரு முதலீட்டு மாரி, அவங்களுடைய நேரத்த முதலீடு செய்றாங்க. அதிலிருந்து அவங்க நெறைய பலன்கள அனுபவிக்கிறாங்க. தன்னுடைய இம்ப்ரூவ்மென்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்‌க்காகவும் அது உதவுது. சோஷியல் இம்ப்ரூவ்மென்ட்‌க்காகவும் இது பெரும்பாலும் உதவுது. ஓகே. டைம் உடைய இம்பார்ட்டன்ஸ பத்தி நாம பார்த்தோம். அடுத்ததா நம்ம டைம் மேனேஜ்மென்ட், நேரம் மேலாண்மையை எப்படி நாம மேற்கொள்றதுங்கிறத பத்தி பேசுவோம். டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்னா, ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, பங்க்சுவலா இருக்கிறது. டைமுக்கு வர்றவங்க தான் டைம் மேனேஜ்மென்ட்ல சிறந்தவங்க. இதுதான் டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு தவறான புரிதல் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா, நாம சொன்ன மாதிரி 1440 நிமிடங்கள். இந்த ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நாம எப்படி கண்ட்ரோல் பண்றோம், எங்க இன்வெஸ்ட் பண்றோம், என்ன மாதிரியான விஷயங்கள்ல இத இன்வெஸ்ட் பண்ணி, என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ நாம ஈல்டு பண்றோம். இதையெல்லாம் சொல்றது தான் டைம் மேனேஜ்மென்ட். ஸோ காலையில இருந்து இந்த என்டயர் 24 ஹவர்ஸ நீங்க எப்படி பிளான் பண்றீங்க, அத எப்படி செலவிடுறீங்கங்கிறது தான் டைம் மேனேஜ்மென்ட். பீயிங் பங்க்சுவல் ஆர் டைம் கீப்பிங் இஸ் நாட் டைம் மேனேஜ்மென்ட். நீங்க செலவழிச்சாலும் சரி, இல்ல நீங்க டைம் பாஸ் பண்ணாலும் சரி, இத இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, கடக்க போற காலம் கடந்து போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, இதனுடைய கண்ட்ரோல எடுத்து டைம சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பைலட்டா நீங்க மாறலாம். உங்க டைம எந்த திசையில மாத்தணும், ஒரு முன்னேற்றத்தின் பக்கம் மாத்தணும்னா கூட உங்களால மாத்த முடியும். சாதாரண நபர்கள் இந்த வினாடிகளை, இந்த நொடிகளை எப்படி ஸ்பெண்ட் பண்றதுங்கிறத பத்தி யோசிப்பாங்க. எப்படி கடக்கிறதுங்கிறத பத்தி யோசிப்பாங்க. ஆனா கிரேட் பீப்பிள், நிறைய இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, எமினன்ட் லீடர்ஸ், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இந்த டைமை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இதன் மூலியமாக என்னென்ன பெனிஃபிட்ஸை நாமளும் அனுபவிச்சு மற்றவங்களுக்கும் இதை சிறப்பாக ஆக்கி கொடுக்க முடியுங்கிறத பற்றி யோசிச்சு செயல்பட்டிருக்கிறதுனால தான் பல எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் உடைய வாழ்க்கை வரலாறுல நாம பார்க்குறோம். உதாரணமாக ரத்தன் டாட்டா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சுந்தர் பிச்சை கூகுளுடைய சிஇஓ, ஏபிஜே அப்துல் கலாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, இலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லாவுடைய சிஇஓ, ஸ்டீஃபன் ஆர் கோவே ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்ங்கிற ட்ரெண்டிங்கான ஒரு புக்கை எழுதி பிரபலமானவர், பில் கேட்ஸ் ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஸோ இவங்க எல்லாருமே இவங்களுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி என்னென்ன விஷயங்களை எந்தெந்த நேரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இவங்க ஒரு பிளான் பண்ணதுனால இவங்களால பெரிய மாற்றங்களை உருவாக்க முடிஞ்சது. இவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இவங்க சக்ஸஸ்க்கான ரீசனாக ஒரு முக்கிய காரணமாக டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது தான். இந்த ஒவ்வொரு நொடியோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம எங்கே கேட்கலாம், கற்றுக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா கூட காப்பாற்றியிருக்க முடியும். அப்போ அந்த சூழலில் நமக்கு புரியுது, ஒரு நொடி கூட ஒரு நபருடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறது.
ஒலிம்பிக் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு மில்லி செகண்ட், ஒரு வினாடி இல்ல, அந்த வினாடியோடைய ஃபிராக்ஷன்ஸ், மில்லி செகண்ட்ஸ் கூட ஒரு கோல்டு மெடலா, சில்வர் மெடலா, பிரான்ஸ் மெடலா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அப்போ இந்த மாதிரியான இடங்கள்லெல்லாம் நம்ம நேரத்துடைய முக்கியத்துவத்த உணர முடியுது. ஒரு ஒரு வினாடியும் வேல்யூபிளானது தான். ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நேரத்தை எங்கே செலவிடணும், எப்படி செலவிடணும், யாரிடம் செலவிடணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வினாடி கணக்கையும் நாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய கண்ட்ரோல் நம்ம கைக்கு வரும். நேர மேலாண்மை என்னென்ன பயன்களை நமக்கு கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அப்போது வாழ்க்கையில் உள்ள இந்த 24 hours a day இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம எப்படி எஃபெக்டிவாக செயல்படுத்த முடியும், இதனால் என்னென்ன பலன்களை நாம் அனுபவிக்க முடியுங்கிறத வந்து இது உணர்த்துது. நேரம் கடப்பவர்கள் இல்லாமல் நேரத்தை முதலீடு செய்பவர்களாக நாம் மாறுறோம். சரியான காரியங்களுக்கு சரியான நேரத்தில் தேவையான நேரத்தை ஒதுக்கி நாம் வாழ்கிறதுனால இதனால் வரக்கூடிய பல ஸ்ட்ரெஸ், பிரச்சனைகள், ஆங்ஸைட்டீஸுக்கான தீர்வாக இது அமையுது. ஒரு பில்லை நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம கட்டலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், கான்சிக்வன்சஸ் ஏராளமாக இருக்குது. ஸோ அதை நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில், அதற்கான உரிய நேரத்தில் கரெக்டாக நம்ம செய்யும்போது அதனால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸை நம்ம முற்றிலுமாக இது தவிர்க்க முடியுது. உலகத்துடைய பெரிய பொய், என்கிட்ட நேரமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, அந்த பொய்க்கு அங்கே இடமே இல்லாமல் செய்யறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம செயல்படுத்துறதுனால நம்மளுடைய வாழ்க்கையுடைய கோல் என்னங்கிறது நமக்கு தெரியுது. அந்த கோலுக்காக நம்ம நேரத்தை செலவிட முடியுது, நம்மளுடைய ஆற்றலை செலவிட முடியுது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு கிடைக்குது. கரியருக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் செய்ய முடியுது. நம்ம வாழ்க்கைக்கு, பர்சனல் லைஃபுக்கு, சுயத்துக்கு தேவையான நேரத்தை ஒதுக்க முடியுது. நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தான் இருக்குது. அதாவது நம்மளுடைய பர்த் டேட்லேருந்து நம்மளுடைய டெட் டேட் வரைக்கும். ஸோ இந்த காலம்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இதுதான் வாழ்க்கை வரலாறாக மாறப்போகுது. இது எந்த முறையில், எந்த சிறந்த முறையில் நாம் செலவிடுறோமோ, இதை எப்படி நாம் முதலீடு செய்கிறோமோ, இதை பொருத்தியது தான் நம்ம வாழ்க்கையுடைய பல விஷயங்கள் அமைய போகின்றது. அதனால் மற்றவங்கள பற்றின கவலைகளோ, பாஸ்ட் ரிக்ரெட்ஸோ, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மற்றவங்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறத விட்டுட்டு நம்ம நேரத்தை நாம் சரியான மதிப்பீடோடு, சரியான அளவுகோலோடு நாம் பயன்படுத்த கற்றுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு உடனே நம்ம அறிவுக்கு தோன்றது வந்து கிளாக் தான். ஆனால் கிளாக்கை விட முக்கியமானது திசை காட்டக்கூடிய காம்பஸ். ஸோ நம்ம டைமை நாம் எங்கே திசை திருப்புகிறோம், எந்த திசையில் நாம் கொண்டு செல்கிறோம் நம்ம வாழ்க்கையங்கிறது தான் வரலாறை முடிவு செய்கிறது. ஸோ ஃப்ரூட்ஃபுல்லான வகையில், ரொம்ப சிறந்த முறையில் நம்ம நேரத்தை செலவிடணும், முதலீடு செய்யணும். அதுக்கான பலன்களை நாம் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தணும். இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நாம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை செயல்முறை எப்படி படுத்துறது, நடைமுறை சாத்தியங்கள் என்னென்னங்கிறத பற்றி பேசுவோம். பல முக்கிய தகவல்கள் நேரம் மேலாண்மை சார்ந்தும் உளவியல் சார்ந்தும் இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.